friends, welcome back to our channel Priyanka's Chamber. நம்ம சேனல்ல வந்து TRB exam preparation videos தான் பார்த்துட்டு இருக்கோம் for English literature. ஸோ இப்போ என்ன சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூஜி டிஆர்பி சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் அடுத்து வந்து அந்த எக்ஸாம் தான் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால யூஜி டிஆர்பி சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்ல ஏஜ் ஆஃப் Chaucer வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் நான் அடுத்தடுத்து வர அப்டேட்டட் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் Chaucer to Tottel's Miscellany இதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு போய்ட்ரி ஆஃப் த 15th century வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு இங்கிலாண்டில் உள்ள போய்ட்ரி வந்துட்டு அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப இமிட்டேட்டிவாக இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ப்ரோஸ் ஆஃப் த 15th century பார்க்கலாம். Meanwhile, more promising work was being done in prose than in verse. For Englishmen were beginning to shape the rough materials of their native tongue into something like literary form for the various purposes of instruction and entertainment. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி போய்ட்ரி வந்துட்டு அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ரொம்பவே இமிட்டேட்டிவாக தான் இருந்தது இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்காட்டிஷ் போய்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே இண்டிவிஜுவலாக அண்ட் அவங்களோட ஓன் கண்ட்ரியை டெபிக்ட் பண்ணுறது, அவங்களோட ஓன் நேச்சரை வந்து டெபிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இமிட்டேட்டிவாக இருந்தாலும் அவங்களோட ஓன் எஃபர்ட்டையும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இந்த 15th century வந்துட்டு வேர்ஸை விட ப்ரோஸ் வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் பீப்புள், இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் மதர் டங்கை யூஸ் பண்ணி ஒரு சில லிட்டரரி ஃபார்மை வந்துட்டு எழுதினாங்க, லிட்டரரி பீசஸ் வந்துட்டு எழுதினாங்க. எதுக்கா அப்படின்னா டு இன்ஸ்ட்ரக்ட் ஆர் டு என்டர்டைன். ஒன்று வந்துட்டு ஒரு மாரல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு லிட்டரரி ஃபார்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோஸ் ஜானர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு திங் என்ன அப்படின்னா அந்த டைமில் வந்து பர்டிகுலர்லி லாட்டினை தான் வந்து நிறையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போய்ட்ரி அண்ட் ப்ரோஸ் எல்லாத்துலேயுமே. இப்போது இந்த 15th century இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ஓன் மதர் டங்கை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க டு ப்ரொடியூஸ் லிட்ரரி ஒர்க்ஸ். Reginald Peacock, Bishop of St. Asaph and afterwards of Chaucer, who took an active part in the religious controversies of his day, without however satisfying either the Lollards, for whom he was too conservative, or the Orthodox churchmen, for whom he was too radical, made a bold break with the tradition which Wycliffe had failed to shake when he set out his arguments in English instead of Latin, and his suppressor of overmuch blaming of the clergy and his book of faith must be mentioned as landmarks in the history of our prose. ஸோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் அப்படின்னா ரெஜினல்ட் பீகாக். இவர் வந்துட்டு 1395 to 1460 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு பிஷப். ஃபஸ்ட்டு செயின்ட் அசாஃபில் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் சிச்செஸ்டரில் பிஷப்பாக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் ரெவல்யூஷனரியை வந்துட்டு கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு ரெஜினல்ட் பீகாக் வந்துட்டு வைக்லிஃபை சப்போர்ட் பண்ணுறவர் தான், லல்லட் தான். ஸோ வைக்லிஃபை சப்போர்ட் பண்ணுறவங்கள லல்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். வைக்லிஃப் வந்துட்டு நிறைய ரிலீஜியஸ் கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு ரெவல்யூஷனரியாக இருந்தார். ஸோ அவரை தான் வந்துட்டு ரெஜினாலும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் அதே டைமில் இவர் வந்துட்டு ஒரு பிஷப்பாக இருந்திருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சர்ச்மென். ஸோ இவர் வந்துட்டு டேரெக்டாக லல்லட்ஸ் கூட சேர்ந்துட்டு டிவோல்வ் பண்ண முடியாது. ஸோ இவரோட ஓன் வேல வந்துட்டு ஒரு ரெஃபர்மேஷன், இவரோட அப்போசிஷனை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்துட்டு இந்த லல்லாட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணாமல் அந்த இவங்களோட ஃபெல்லோ சர்ச்மெண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஆல்ரெடி ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு லாட்டினில் தான் பேசுவாங்க, இல்லை பாம்ப்ளெட்ஸாக இருந்தாலும் லாட்டினில் தான் இருக்கும். ஸோ ரெஜினல்ட் பீகாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. பேம்ப்ளெட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்துட்டு இதே தான், இந்த விஷயங்களை தான் வந்துட்டு வைக்லிஃபும் பண்ணாரு. பட் இவர் வந்துட்டு அஸ் அ பிஷப்பாக இருந்துட்டு இந்த விஷயங்கள் பண்ணதுனால இதுவே ரொம்ப கான்ட்ரவர்சியலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஈவன் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இவரோட ரெவல்யூஷனரி அப்படிங்கிறாங்க. அண்ட் இவரோட 2 ஒர்க் ரிப்ரசர் ஆஃப் ஓவர்மச் பிளேமிங் ஆஃப் த கிளர்ஜி அண்ட் இஸ் புக் ஆஃப் ஃபெய்த், இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரோஸில் ஒரு மைல்ஸ்டோனான இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம் இம்பார்ட்டன்ஸ் ஆல்சோ அட்டாச்சஸ் டு த political treatise of Sir John Fortes 1394 to 1476, the difference between an absolute and limited monarchy, and to the miscellaneous writings of William Caxton, whose name will come up again directly. ஸோ other than ரெஜினல்ட் பீகாக், ஒன் மோர் ரைட்டர் Sir John Fortes. இவர் வந்துட்டு 1394 to 1476 வரைக்கும் இருந்திருக்காரு. இவருமே வந்துட்டு இங்கிலீஷ் ப்ரோஸை வரைக்கும் ஒரு நோட்வர்தியான ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் அப்சல்யூட் அண்ட் லிமிட்டட் மொனார்கி அப்படிங்கிறவர் அண்ட் வில்லியம் கேக்ஸ்டனுமே வந்து ரொம்பவே நோட்வர்தியான ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் இங்கிலீஷ் ப்ரோஸ்.
இந்த சர் ஜான் ஃபோர்டஸ்க் யார் அப்படின்னா, இவர் வந்துட்டு கிங்கோட பெஞ்சில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. அண்ட் ஹென்ரி தி சிக்ஸ்த்தோட ரெயினில் வந்துட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும் இருந்திருக்காரு பிட்வீன் 1421 to 1437 வரைக்கும். ஸோ இந்த ஒர்க்கு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் அண்ட் லிமிடெட் மொனார்க்கியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பொலிட்டிக்கல் அண்ட் காமன் லா இதோட சாலிட் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த ஒர்க்கில் பேசியிருக்காரு. பட் த கிரேட் ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த 15th century which is indeed the one really great book of the age is the Martyrdom author of Sir Thomas Malory. ஸோ இங்கிலீஷ் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட் புக்குன்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்துட்டு சர் தாமஸ் மெலரியோட மார்டிடி ஆத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் தி ஆத்தர் வி நோ நத்திங் ஃபார் சர்டன் எக்ஸப்ட் தட் ஹி வாஸ் அ நைட் அண்ட் தட் அக்கார்டிங் டு கேக்ஸ்டன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் இன் த 9th year ஆஃப் கிங் எட்வர்ட் IV, தட் இஸ் இன் 1470. ஸோ ஆத்தர் பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா தெரியல, அவரோட பயோகிராஃபி நமக்கு தெரியல அப்படின்றாங்க. பட் இவர் வந்துட்டு ஒரு நைட்டாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வில்லியம் கேக்ஸ்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒர்க்கு இந்த மார்டிடி ஆத்தர் வந்துட்டு கிங் எட்வர்ட் IV வந்துட்டு த்ரோனுக்கு வந்து 9th year தான் வந்துட்டு எழுதியிருக்கணும் அப்படின்றாங்க. தட் இஸ் 1470 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வில்லியம் கேக்ஸ்டன் சொல்கிறாரு. ஏன் வில்லியம் கேக்ஸ்டன் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒர்க்கு பப்ளிஷ் பண்ணதே வந்துட்டு வில்லியம் கேக்ஸ்டன் தான் இன் 1485 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மார்டிடி ஆத்தர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, த டெத் ஆஃப் தி ஆர்தர் அப்படின்னு கிங் ஆர்தர் இருக்காரு, அதான் மீனிங். அண்ட் திஸ் ஒர்க் இஸ் அ கம்பைலேஷன் மேட் ஃப்ரம் அ நம்பர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரொமான்சஸ் டீலிங் வித் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் தி வாஸ்ட் சைக்கிள் ஆஃப் லெஜெண்ட்ஸ் which are grown up about King Arthur and his knights of the Round Table. Malory's object being to digest the scattered stories into a connected summary. ஸோ இந்த ஒர்க்கில் இவர் எதை பற்றிலாம் பேசியிருக்காரு அப்படின்னா, கிங் ஆர்தர், லெஜெண்டரி கிங் ஆர்தர் பற்றி பேசியிருக்காரு. அதே மாதிரி இது எதை வச்சு, ஸோ இது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு இந்த ஒர்க்கை வந்துட்டு எழுதியிருக்காரு அப்படின்னா, நிறையா நம்பர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரொமான்சஸை வச்சு தான் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய லெஜெண்டரி ஸ்டோரிஸை கலெக்ட் பண்ணி அதை வச்சு தான் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி கிங் ஆர்தர் பற்றி பேசியிருக்காரு, அண்ட் அவரோட ஒய்ஃப் குவீன் பிரிவர் பற்றி பேசியிருக்காரு, அண்ட் மெம்பர்ஸ் நைட்ஸ் ஆஃப் தி ரவுண்ட் டேபிள் பற்றி இவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ சர் தாமஸ் மலரியோட பர்பஸ் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்கேட்டர்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கனெக்டட் சம்மரியாக வந்துட்டு கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. டு திஸ் எண்ட் ஹி ட்ரீட்டட் இஸ் மெட்டீரியல்ஸ் வித் அ வெரி ஃப்ரீ ஹேண்ட், செலக்டிங், ரிஜெக்டிங், அப்ரிஜிங், அடாப்டிங் அண்ட் ரீஅரேஞ்சிங் டு ஷூட் ஹிஸ் பர்பஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த நிறையா ஃப்ரெஞ்ச் ரொமான்சஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட ஓன் பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, அப்ரிச் பண்ணுறது, அடாப்ட் பண்ணுறது, ரீஅரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இவரோட ஓன் எஃபர்ட்டை போட்டு இந்த ஒர்க்கை வந்துட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் நரேட்டிவ் ஹாஸ் லிட்டில் யூனிட்டி ஆர் ப்ரொபோர்ஷன், yet when the immense difficulties of his task are considered, we must give him full credit for the measures of success which he certainly achieved. ஸோ ஜென்ரலாக இவரோட ஒர்க்கில் வந்துட்டு ஒரு யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இவர் என்னதான் இருந்தாலும் இவர் வந்து கம்பைல் பண்ணி தான் வச்சுருக்காரு. பட் இவரோட ஒர்க்கில் வந்து அந்த யூனிட்டி ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. பட் இவரோட இம்மென்ஸ் டிஃபிகல்ட்டிஸ், இவரோட எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒர்க்காக இருக்கிறதுக்கான ஒரு டிசர்விங் லிட்ரரி பீஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அன் ஏஜ் when the medieval spirit was fast dying and the old feudal order rapidly becoming a thing of the past, Malory, a man of retrospective mind, looked back with a sentimental regret, and his book is full of the noble acts, feats of arms of chivalry, prowess, hardiness, humanity, love, courtesy and very gentleness, which formed at least the ideal of the ancient system of knighthood. ஸோ எப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா வில்லியம் கேக்ஸ்டன் தான் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்துட்டு ரொமான்டிக் ஸ்பிரிட் தான், மிடிவல் ஸ்பிரிட் தான். ஸோ தாமஸ் மலரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பழைய விஷயங்கள்லாம் போயிடுச்சு, ரொமான்டிக் ஸ்பிரிட்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணி இவரோட அந்த ஒர்க்கில் வந்துட்டு அந்த நோபல் ஆக்ட்ஸ், ஃபீட்ஸ் ஆஃப் ஆர்ம்ஷிப், சிவல்ரி இது எல்லாத்தையுமே, இந்த ரொமான்டிக் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே, மிடிவல் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே வந்துட்டு இவரோட ஒர்க்கில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. தெர் இஸ் அ குட் டீல் இன் ஹிஸ் பேஜஸ் nonetheless which shows how very different in many matters his moral standards were from our own, but his general tone is சவுண்டு. இவரோட ஒர்க்ஸில் நம்ம பார்க்கும்போது இவரோட பேஜஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்மளோட மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவர்கிட்டருந்து எவ்வளோ டிஃபராக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. தி மார்டிடி ஆத்தர் ஹோல்ஸ் a high place in literary history not only on account of its intrinsic interest but also because it has been a wellspring of inspiration to many modern poets such as Matthew Arnold Swinburne, William Morris and preeminently Tennyson, whose Idylls of the Kings are largely based upon it.
ஸோ இந்த மார்டிடி ஆத்தர் அப்படின்ற ஒர்க் வந்துட்டு நாட் ஓன்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு நோட்வர்தி ஒர்க் கிடையாது, பட் இது வந்துட்டு நிறைய மாடர்ன் பாயிண்ட்ஸை வந்துட்டு நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் மேத்யூ அர்னால்ட், ஸ்வின்பர்ன், வில்லியம் மோரிஸ் அண்ட் டென்னிசன். ஸோ டென்னிசனோட ரிதம்ஸ் ஆஃப் த கிங் கூட இந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஸ்டைல் இட் இஸ் ஆர்ட்லெஸ். For Mallory pays little attention to grammar and his sentence structure is often faulty. ஸோ இவரோட அந்த ப்ரோஸோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஈவன் கிராமர் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கூட வந்து ஃபால்ட்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹீ இஸ் ஒண்டர்ஃபுல்லி ரேசி அண்ட் பிக்சரஸ் அண்ட் ஆன் அக்கேஷன் ஹி பிகம்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ். ஸோ என்ன தான் வந்துட்டு தாமஸ் மலரியோட ஒர்க்கில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிராமர் வந்துட்டு ரொம்ப ஃபால்ட்டியாக இருந்தாலும் இவரோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிக்சரைசேஷன், ரேசினஸ், அதாவது ரொம்ப லைவ்லினஸாக இருக்கிற விஷயம், சாமிங்காக இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ அதனாலவே இவர் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரைட்டராக இருந்திருக்காரு அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 15th century ப்ரோஸ். 15th century ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரெஜினால் பிகாக் பார்த்தோம், அவரோட 2 ஒர்க் பார்த்தோம். அதுக்கப்புறம் சர் ஜான் ஃபோர்டஸ்க்கு அவரை பார்த்தோம். அதுக்கப்புறமா சர் தாமஸ் மலரியோட ஒர்க் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு த ரிவைவல் ஆஃப் லேர்னிங். வி ஹவ் செட் தட் notwithstanding its literary barrenness, signs of new life became more and more apparent as the 15th century ran its course. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 15th centuryல அந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு ஒரு லிட்ரரி பேரன்னஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு சைன் ஆஃப் நியூ லைஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செஞ்சுரி போக போக அடுத்து வந்து நியூ லைஃப் வந்துட்டு பிகின் ஆகுது, அதுக்கான ஒரு சைன் தான் இந்த 15th century அப்படின்னு சொல்கிறாங்க. To understand the place that it occupies in our literature as a period not of production but of preparation, they have to consider the growth of influences which were to contribute to the great intellectual awakening of the century following. ஸோ இந்த செஞ்சுரியை பொறுத்த வரைக்கும், இந்த 15th century பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது, நிறையா ப்ரிப்பரேட்டரியாக தான் இருந்தது. ஒரு ப்ரிப்பரேட்டரி பீரியட் தான் இந்த 15th century அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரிப்பரேட்டரி பீரியடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க ரைட்டர்ஸ் எல்லாரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது அடுத்து வர்ற அந்த செஞ்சுரிக்கான ஒரு இன்டெலெக்சுவல் அவேக்கனிங்கான ஒரு பீரியட் தான் இந்த 15th century அப்படின்னு சொல்கிறாங்க. The origin of these influences is to be sought in the Italian revival of learning. ஸோ இந்த அடுத்த செஞ்சுரிக்கான அந்த ஒரு இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் வந்துட்டு எதுலேருந்து வந்திருக்கு, ஆரிஜின் ஆகிருக்கு அப்படின்னா இட்டாலியன் ரிவைவல் ஆஃப் லேர்னிங்கில் தான், அதாவது இட்டாலியன் ரினைசான்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இட்டாலியன் ரினைசான்ஸ்லேருந்து தான் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. That revival began, as we have learned, with Petrarch and Boccaccio in the 14th century, but it is with the 15th that we enter the great age of Italian humanism, when wealthy men like Florentine banker Cosimo de' Medici and his grandson Lorenzo the Magnificent became munificent patrons of scholarship and the arts, when monastic libraries were ransacked and innumerable long forgotten treasures of Greek and Latin literature brought to light, and when a boundless enthusiasm for classic studies swept through the whole educated community. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட்டாலியன் ரினைசன்ஸ் தான் வந்துட்டு ஒரு இன்டெலெக்சுவல் அவேக்கனிங்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 14th century இட்டாலியில் இந்த ரிவைவலை கொண்டு வந்தது யார் அப்படின்னா பெட்ராக் அண்ட் பொக்காஷியோ தான். பட் இப்போ இந்த 15th century வந்துட்டு ஒரு கிரேட் இட்டாலியன் ஹியூமனிசம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இட்டாலியில் இருக்கிற ஒரு வெல்தி மேன் ஃப்ளாரண்டைன் பேங்கர் காசிமோ டி மெடிசி. காசிமோ டி மெடிசி யார் அப்படின்னா, இவர் வந்துட்டு 1389 to 1460 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு இட்டாலியன் பேங்கர் அண்ட் பொலிட்டீஷியன். இவர் தான் வந்து இந்த மெடிசி ஃபேமிலியை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு அப்புறமா வந்த இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்துட்டு இந்த ஃப்ளாரன்ஸ், அதாவது இட்டாலியை வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க டியூரிங் த ரெனெசன்ஸ் பீரியட். இவர் வந்துட்டு ஆர்ட்ஸ், லேர்னிங் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு ஒரு பேட்ரனாக இருந்திருக்காரு. இவரோட கிராண்ட்சன் லொரென்சோ டி பியரோ டி மெடிசி அப்படிங்கிறவர் வந்துட்டு 1449 to 1492 வரைக்கும் இருந்திருக்காரு. இவருமே வந்துட்டு ஒரு பேங்கர் இருந்திருக்காரு, பொலிட்டீஷியன். அண்ட் இவர் வந்துட்டு இந்த ஃப்ளாரண்டைன் ரிப்பப்ளிக் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஹீ இஸ் அ பேட்ரன் ஆஃப் ரெனெசன்ஸ் கல்ச்சர் அப்படின்றாங்க. ஸோ இவரை வந்துட்டு லொரென்சோ த மேக்னிஃபிஷன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு, லைக் போட்டிசில்லி அண்ட் மைக்கேல் ஏஞ்சலோ. மைக்கேல் ஏஞ்சலோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்குமே வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னா இந்த லொரென்சோ தி மேக்னிஃபிஷன்ட் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மொனாஸ்டிக் லைப்ரரிஸ், அதாவது கிங்கோட பேலஸில் இந்த கோர்ட்டில் இருக்கிற லைப்ரரிஸில் உள்ள புக்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது க்ரீக் அண்ட் லாட்டின் லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈவன் காமன் பீப்புள் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றாங்க. ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னா, இந்த எஜுகேட்டட் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு நிறைய ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர், திஸ் ரிவைவல் ஆஃப் லேர்னிங் ஒர்க் இன் 2 ways. இந்த எந்தூசியாசம் ஃபார் ரீடர்ஸ் அமங் எஜுகேட்டட் கம்யூனிட்டி 2 ways வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃபார் ரிவைவல்
ஆஃப் லேர்னிங்க்கு அப்படின்றாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, it did much to emancipate thought from the bondage of medieval theology by restoring the generous spirit and ideals of pagan antiquity. And it presented writers with literary masterpieces which they might take as models for their own efforts. ஸோ ஒன்று வந்து இந்த மிடிவல் தியாலஜிலே வந்துட்டு ஸ்டிக்கான் ஆகிட்டு இருந்த அந்த மைண்ட் வந்துட்டு அதுலேருந்து ஃப்ரீ ஆகி வெளியில் வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஸ்பிரிட் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் பேகன் ஆன்டிக்விட்டி, அதாவது க்ரீக் அண்ட் லாட்டின் லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்துட்டு அவங்களோட மைண்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த க்ரீக் அண்ட் லாட்டின் லிட்ரரி மாஸ்டர் பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ் அவங்களோட ஓன் எஃபர்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு மாடலாக யூஸ் பண்ணிட்டாங்க இந்த லிட்ரேச்சர் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரிவைவல் ஆஃப் லேர்னிங்கில் நடந்த 2 நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் தீஸ் 2 reasons the Renaissance is rightly regarded as a chief force in the making of modern European literatures. இந்த 2 விஷயம் தான் வந்துட்டு ரினைசான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கிற மாடர்ன் லிட்ரேச்சர்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு சீஃப் ஃபோர்ஸு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இங்கிலாந்து நவ் பிகேன் டு ஷேர் இன் தீஸ் நியூ லிபரலைசிங் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கிலாண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரிவைவல் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த நிறைய மூமெண்ட்ஸ் வந்துட்டு இங்கிலாந்துலேயே வர ஆரம்பிச்சிது. இங்கிலாண்டும் வந்துட்டு அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிது. இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் கிராஸ் தி ஆல்ப்ஸ் டு ஸ்டடி அட் படுவா, போலோக்னா அண்ட் ஃப்ளாரன்ஸ், bringing back with them the inspiration which they had received in these great centers of culture. And thus, before the century was out, the new learning was firmly established at Oxford and Cambridge. ஸோ இங்கே இங்கிலாண்டில் இருக்கிற ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படுவா, பொலோக்னா அண்ட் ஃப்ளாரன்ஸ்னால் நம்ம இட்டாலியை தான் சொல்லுவோம். இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே போய் அவங்களோட எஜுகேஷனை வந்துட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு அங்கே அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள், அவங்க இன்ஸ்பயர் ஆன விஷயம், அவங்களோட கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கிலாந்துக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த நியூ லேர்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யங் இங்கிலீஷ்மன் ஆஃப் ரேங்க் கன்சிடர் அ விசிட் டு இட்டலி அ நெசசரி பார்ட் ஆஃப் தியர் எஜுகேஷன் இன் த ஆர்ட்ஸ் ஆஃப் லைஃப். அண்ட் இன் திஸ் வே அனதர் சேனல் வாஸ் ஓப்பன்ட் அப் த்ரூ விச் இட்டாலியன் ஹியூமனிசம் ஃப்ளோட் இன் டு இங்கிலீஷ் சாயில். அந்த டைமில் இருந்து அந்த யங் இங்கிலீஷ்மென்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இவங்களோட எஜுகேஷனில் வந்துட்டு இட்டாலி விசிட் பண்ணி அங்கே போய் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறது, அங்கே ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபேஷனாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த டைமில். அப்படி தான் வந்துட்டு இட்டாலியில் இருந்த ரெனைசான்ஸ் ரிவைவல் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கிலாந்தில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் மஸ்ட் வி ஃபர்கெட் ஹவு மச் த ப்ராக்ரஸ் ஆஃப் த நியூ லேர்னிங் அண்ட் த டிஃப்யூஷன் ஆஃப் ஆல் த வேரியஸ் இன்ஃப்ளூயன்சஸ் which it bred were helped by the introduction of printing, which by multiplying books, popularizing knowledge and disseminating ideas did more than any other agency to break down the old intellectual boundaries and to change the spirit of the world. So other than the Italian Renaissance, எந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே இன்ஃப்ளூயன்சிங்காக இருந்திருக்கு இந்த நியூ லேர்னிங்க்கு, நியூ ரிவைவல் ஆஃப் லேர்னிங்க்கு அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணது யார், இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஜோஹான்ஸ் குட்டன்பர்க். இவர் வந்துட்டு ஒரு ஜெர்மன் பிரிண்டர். இவர் தான் வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி அதை பில்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு அரௌண்ட் 1390 to 1468 வந்துட்டு வாழ்ந்திருக்காரு ஜோஹான்ஸ் குட்டன்பர்க். இந்த இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நியூ ரிவைவல் ஆஃப் லேர்னிங்க்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் புக்ஸ் வந்துட்டு மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதாவது நிறையா குவான்டிட்டி ஆஃப் புக்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாலேஜை வந்துட்டு பாப்புலரைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் ஐடியாஸை கூட டிசமினேட் பண்ண பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒன் மோர் திங், இந்த ஓல்டு இன்டெலெக்சுவல் பவுண்டரிஸ் எல்லாம் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு இந்த இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் கேக்ஸ்டன், who setting up his press at Westminster in 1476 became our first English printer. Thus deserves recognition as one of the great forerunners of the intellectual revival of the 16th century. ஸோ நம்ம இங்கிலாண்டில் வந்துட்டு யார் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா வில்லியம் கேக்ஸ்டன் 1476 வெஸ்ட்மினிஸ்டரில் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதனால தான் வந்துட்டு வில்லியம் கேக்ஸ்டனை ஒன் ஆஃப் தி கிரேட் ஃபோரன்னர்ஸ் ஆஃப் தி இன்டெலெக்சுவல் ரிவைவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 16th சென்ச்சுரியில். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு லிட்ரேச்சர் ஆஃப் த ஏர்லி ரினைசன்ஸ் இன் இங்கிலாந்து. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு எப்படி இங்கிலாண்டில் வந்துட்டு ரினைசன்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த ஏர்லி ரினைசன்ஸ் பீரியடில் லிட்ரேச்சர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். த ரிசல்ட்ஸ் ஆஃப் திஸ் ரிவைவல் ஆர் ஃபர்ஸ்ட் ஷோன் இன் த லிட்ரேச்சர் ஆஃப் த ஏர்லி டியூடர் பீரியட் விச் ஹிஸ்டாரிக்கலி இஸ் ஆஃப் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் as the prelude to that splendid outburst of creative energy which was to give glory to the age of Elizabeth. ஸோ இங்கிலாண்டில் ரினைசான்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த டியூடர் பீரியடில், ஏர்லி டியூடர் பீரியடில் தான் வந்துட்டு லிட்ரேச்சர் ரொம்பவே ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்கமிங் இயர்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு பெரிய கிரியேட்டிவ் எனர்ஜி, கிரியேட்டிவ் ஃபோர்ஸே வந்துட்டு கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு எலிசபெத்தன் ஏஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கோல்டன் பீரியட் ஃபார் லிட்ரேச்சராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. In prose we find
little as yet that can be classed as general literature, though a good deal that is important in connection with the special subjects which are beginning to occupy and agitate men's mind. ஸோ இந்த ஏர்லி ரெனசான்ஸ் பீரியடில் வந்துட்டு ப்ரோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜென்ரல் லிட்ரேச்சராகவே வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் இந்த ஜென்ரல் லிட்ரேச்சர் இந்த ப்ரோஸ் ஃபார்மில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் வந்துட்டு ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். வில்லியம் டிண்டேல்ஸ் இங்கிலீஷ் நியூ டெஸ்டமெண்ட் 1525, த கம்ப்ளீட் இங்கிலீஷ் பைபிள் ஆஃப் மைல்ஸ் கவர்டெல் 1535 and Cromwell's Great Bible 1539 reflect the steady growth of popular interest in the scriptures during the years immediately preceding the Reformation, while they exerted great influence in the development of a standard English prose. English prose பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங்காக இருந்தது, ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது ப்ரோஸ் பீஸ்க்கு அப்படின்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸ் பைபிள் இது எல்லாம் தான் வந்துட்டு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வில்லியம் டிண்டேலோட த இங்கிலீஷ் நியூ டெஸ்டமெண்ட் அப்படிங்கிற ஒரு பைபிள் அண்ட் கவர்டேலோட இங்கிலீஷ் பைபிள் 1535 எழுதுனது அண்ட் கிராமலோட கிரேட் பைபிள் இது எல்லாமே தான் வந்துட்டு ப்ரோஸ்னாலே வந்துட்டு இந்த பைபிள் மேட்டர் ஸ்கிரிப்சர்ஸ் பற்றி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் லிட்ரேச்சர் ஆச்சு இந்த ஏர்லி ரெனசான்ஸ் பீரியடில். ஸ்கிரிப்சர்ஸை படிக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க பீப்புள் எல்லாருமே. யூட்டோபியா ஆஃப் தாமஸ் மோர் 1478 to 1535 is one of the most thoroughly typical works of this time, for its description of an ideal state of society owes much on the one hand to Plato's Republic, on the other to the general speculations about life, government and religion which the intellectual awakening had naturally brought in its train. But though written in Latin in 1516, it did not enter English literature till 1551 when it was translated by Ralph Robinson. ஸோ இந்த பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ்க்கு அப்புறமா எந்த ஒரு ஒர்க் வந்துட்டு ரொம்பவே வந்து நோட்வர்தியாக இருந்தது அப்படின்னா சார் தாமஸ் மோரோட இந்த யூட்டோபியா அப்படிங்கிற ஒர்க் தான். இவர் வந்துட்டு 1478 to 1535 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இந்த யூட்டோபியான்ற ஒர்க் வந்துட்டு ரொம்பவே அந்த டைமில் ஃபேமஸாக இருந்தது. ஸோ இந்த ஒர்க்கில் வந்துட்டு பிளேட்டோட ரிப்பப்ளிக் அதில் உள்ள விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு அப்படின்றாங்க. பிளேட்டோலையுமே ரிப்பப்ளிக் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கணும், ஒரு ஐடியல் சிட்டி எப்படி இருக்கணும், ஒரு ஜஸ்ட் சிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருப்பாரு. இந்த யூட்டோபியாங்கிற ஒர்க்லேயுமே வந்துட்டு அதை பற்றி தான் வந்து சார் தாமஸ் மோர் பேசியிருக்காரு. ஜென்ரல் லைஃப் எப்படி இருக்கணும், கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், ரிலீஜன் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே வந்துட்டு பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு ஃபஸ்ட் இவர் எப்போ எழுதுறாரு அப்படின்னா 1516 லாட்டினில் தான் எழுதியிருக்காரு. அண்ட் 1551 ரால்ஃப் ராபின்சன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ 1516 எழுதின ஒர்க் வந்துட்டு 1551 தான் வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இன் ரோஜர் ஆஸ்டம் வி ஆர் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்றாங்க. ஸோ ரோஜர் ஆஸ்டமை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஏர்லியஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரோஜர் ஆஸ்டம் அப்படின்றவர் 1515 to 68 வரைக்கும் இருந்திருக்காரு. His Toxophilus, a school of shooting 1545, was in the author's own words, written in the English tongue for the Englishmen. His much more famous educational treatise, The Schoolmaster, was published by his widow 2 years after his death. ஸோ இவரோட ஒர்க் இந்த டோக்ஸோஃபிலிஸ் ஸ்கூல் ஆஃப் ஷூட்டிங் அப்படிங்கிற ஒர்க்கில் வந்துட்டு இவர் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா ஆர்ச்சரி பற்றி பேசியிருக்காரு. அதாவது ஷூட்டிங் பற்றி, ஆர்ட் ஆஃப் ஷூட்டிங் பற்றி பேசியிருக்காரு. இந்த ஆர்ட் ஆஃப் ஷூட்டிங் ஆர் ஆர்ச்சரி அப்படிங்கிறது வந்துட்டு எஜுகேஷ்னல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டோக்ஸோஃபிலிஸ்ன்ற ஒர்க்கில் வந்துட்டு இவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கு வந்து நமக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இதில் வந்துட்டு ப்ராப்பர் இங்கிலீஷ் வெக்காபுலரியை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் இருந்த ப்ராப்பர் இங்கிலீஷ் வெக்காபுலரியை தான் வந்துட்டு இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ரோஜர் ஆஸ்டமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு இங்கிலீஷ் வெக்காபுலரியை விட்டுட்டு ஃபாரின் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் பயங்கரமாக வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இந்த ரோஜர் ஆஸ்டம். இவரோட ஸ்கூல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒர்க் வந்துட்டு இவரோட டெத்துக்கு அப்புறமா 2 years கழிச்சு தான் இவங்க விடோ ஒய்ஃப் தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. In the revival of English poetry, which was meanwhile the principal feature in the literature of the period, the most pronounced direct influence was that of Italy. So generally வந்துட்டு இங்கிலீஷ் போய்ட்ரியில் ஒரு ரிவைவல் வருது அப்படின்னாலே அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இட்டாலி தான், இட்டாலியன் ரெனேசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Few poets indeed either carried on the Chaucerian tradition or struck out on independent lines for themselves. Among them Stephen Hawes, whose pastime of pleasure followed the old allegorical mode, and John Skelton, who began by imitating Chaucer but later evolved a coarse, vigorous style of his own for his satiric attacks on Cardinal Wolsey.
இப்போ வந்துட்டு ரிவைவல் ஆஃப் போய்ட்ரி வந்துருச்சு இங்கிலாண்டில். ஸோ இந்த டைமில் வந்துட்டு போய்ட்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில பீப்புள் வந்துட்டு சாசரை வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இன்னுமே. அண்ட் இன்னொரு சில பீப்புள் வந்துட்டு ரொம்ப இண்டிபெண்ட்டாக எழுத ஆரம்பித்தாங்க, அவங்களோட ஓன் போய்ட்ரி எழுத ஆரம்பித்தாங்க, யாரையுமே இமிட்டேட் பண்ணாமல். ஸோ அமங்கம் ஸ்டீஃபன் ஹாஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட பாஸ்ட் டைம் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்துட்டு ரொம்பவே நோட்வர்த்தியான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டீஃபன் ஹாஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 1502 to 1521 வரைக்கும் இருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒர்க் பாஸ்ட் டைம் ஆஃப் ப்ளஷர் வந்துட்டு எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா 1506 எழுதியிருக்காரு, 1509 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு லாங் அலிகாரிக்கல் போயம். இதில் என்ன தீம் இருக்குது அப்படின்னா, எஜுகேஷன் அண்ட் பில்கிரிமேஜ் த்ரூ த லைஃப் ஆஃப் நைட் கிராண்ட் ஆமர், இதுதான் வந்துட்டு இந்த ஒர்க்கோட தீமாக இருந்திருக்கு. அண்ட் ஜான் ஸ்கெல்டன், ஒன் மோர் ரைட்டர் வந்துட்டு ஜான் ஸ்கெல்டன், இவர் வந்துட்டு 1460 to 1528 வரைக்கும் இருந்திருக்காரு. who began by imitating Chaucer but later evolved a coarse vigorous style of his own for his satiric attacks on கார்டினல் ஓல்சே. இப்போ ஜான் ஸ்கெல்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு இவரோட இனிஷியல் பீரியடில் வந்துட்டு சாசரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு, இமிட்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவரோட மேட்ரன் ஸ்டைலில் தான் வந்துட்டு இமிட்டேட் பண்ணியிருக்காரு. அண்ட் லேட்டராக இவரோட கரியரில் வந்துட்டு இவருக்குன்னு ஓன் ஸ்டைலை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டாரு, ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படின்றாங்க. அண்ட் மெயின்லி வந்துட்டு கார்டினல் ஓல்சே, ஹென்ரி VIII கோர்ட்டில் இருந்த ஒரு கார்டினல் தான் வந்து ஓல்சே, இவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, சட்டேரிக்காக அட்டாக் பண்ணுறதுக்கு இவரோட ஓன் ஸ்டைலை யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஜான் ஸ்கெல்டன் வந்துட்டு கிங் ஹென்ரி VIII டியூட்டராக இருந்திருக்காரு. பட் த நியூ மூவ்மெண்ட் இன் போய்ட்ரி ரியலி பிகேன் அட் த தரோலி இட்டாலியனைஸ்டு கோர்ட் ஆஃப் ஹென்ரி VIII. ஸோ இந்த நியூ மூவ்மெண்ட் இன் போய்ட்ரியில் ஒரு நியூ மூவ்மெண்ட் வந்துட்டு எப்போ ரியலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஹென்ரி VIII இட்டாலியனைஸ்டு கோர்ட் அப்படின்றாங்க. ஸோ ஹென்ரி VIII கோர்ட்டில் வந்துட்டு நிறைய லாட்டின் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஹென்ரி VIII பீரியடில் தான் வந்துட்டு சர் தாமஸ் மோரோ, யூட்டோப்பியா எழுதின சர் தாமஸ் மோரோ வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவருமே லாட்டினில் எழுதியிருக்காரு அந்த யூட்டோப்பியாங்கிற ஒர்க்கை ஃபஸ்ட்டு. In this new movement, two names stand out conspicuously, those of Sir Thomas Wyatt 1503 to 1542 and Henry Howard, Earl of Surrey 1516 to 1547. ஸோ இந்த நியூ மூமெண்ட் ஆஃப் போய்ட்ரியில் ஒரு 2 நேம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே நோட்வர்த்தி, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. அவங்க யார் அப்படின்னா சர் தாமஸ் வயட்டு அண்ட் ஹென்ரி ஹோவர்ட், ஏர்ல் ஆஃப் சரே. வந்துட்டு வயட் அண்ட் சரே சொல்கிறோம் இல்லையா, இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரு ப்ரிடாமினன்ட் ரைட்டர்ஸ் இந்த நியூ மூமெண்ட் ஆஃப் போய்ட்ரியில் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, போத் தீஸ் மென் were filled with the spirit of the new culture and had drunk deep Italian poetry, and it was under these influences that, as the early critic Puttenham phrased it, they greatly polished our rude and homely manner of vulgar, that is vernacular poesy, from that it had been before. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறையா இட்டாலியன் கல்ச்சரை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி நிறையா கற்றுக்கிட்டு இங்கிலாண்டில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன் போய்ட்ரி. புட்டன்ஹாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருந்த கிரிட்டிக் இவங்க 2 பேரையும் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தி கிரேட்லி பாலிஷ்ட் அவர் ரூட் அண்ட் ஹோம்லி மேனர் ஆஃப் வெர்னாகுலர் போய்ஸி அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம அப்போ அந்த டைமில் இருந்து அந்த இங்கிலீஷ் போய்ட்ரி வந்துட்டு இன்னும் ரிஃபைன் பண்ணது வந்துட்டு இவங்க 2 பேரும் தான், வயட் அண்ட் சரே தான் அப்படின்னு சொல்லி புட்டன்ஹாம் சொல்லியிருக்காரு. Together they brought from Italy the love poetry or amorist poetry as it was called, which Petrarch and his followers had made popular, and with it the form called the sonnet. ஸோ இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்டாலியில் இருந்த அந்த லவ் போய்ட்ரி, அதாவது ஆமரிஸ்ட் போய்ட்ரி. ஸோ ஆமர் அப்படின்னாலே லவ் லாட்டினில். ஸோ இந்த லவ் போய்ட்ரி வந்துட்டு இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த லவ் போய்ட்ரி வந்துட்டு இட்டாலியில் யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, பாப்புலரைஸ் பண்ணது அப்படின்னா பெட்ரார்க்கு அவங்களோட ஃபாலோவர்ஸ் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கிலாண்டில் வயட் அண்ட் சரே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லவ் போய்ட்ரி தான் நம்ம வந்துட்டு சானட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். While Surrey, in imitation of Italian models, was the first English poet to use in his translation of 2 books of the Aeneid the unrhymed 10-syllabled verse to which the name blank verse is popularly applied. ஸோ வயட் அண்ட் சரே வந்துட்டு சானட் ஃபார்ம் வந்துட்டு இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஈனிட், வர்ஜிலோட ஈனிட் டிரான்ஸ்லேஷனில் வந்துட்டு 2 புக்ஸில் வந்துட்டு இந்த அன்ரைம்டு 10-syllabled வேர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அன்ரைம்டு 10-syllabled வேர்ஸை தான் நம்ம வந்துட்டு பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், இங்கிலீஷ் போய்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா சரே தான். Wyatt and Surrey are the chief poets represented in the collection of songs and sonnets by various authors, which is commonly known from the name of its publisher as Tottel's Miscellany. So Richard Tottel அப்படிங்கிறவர் வந்துட்டு 1557 ஒரு anthology of poetry வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு, இங்கிலீஷ் போய்ட்ரியை. அது என்ன அப்படின்னா டாட்டல்ஸ் மிஸ்லனி நம்ம சொல்கிறோம். ஒரு ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னா சாங்ஸ் அண்ட் சானட்.
ஏன் நம்ம டாட்டல்ஸ் மிஸ்லனின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதோட பப்ளிஷர் நேம் வச்சு தான் டாட்டல்ஸ் மிஸ்லனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாங்ஸ் அண்ட் சான்ஸில் மொத்தம் 271 poems இருக்குது. ஸோ இந்த 271 poemsலேயுமே வந்துட்டு வயட் அண்ட் சரேயோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் இதில் வந்து டோட்டலாக வந்து 54 ஆக்சுவல் சானட்ஸ் இருந்திருக்கு. அந்த 54 சானட்ஸ்லேயுமே வந்துட்டு 15 வந்து சரே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, 27 வயட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிற ஒரு போய்ட்ரி கலெக்ஷனில் வயட் அண்ட் சரேயோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே நோட்வர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. Published in 1557, the year before Elizabeth came to the throne, this work deserves special mention in any history of English literature, for it distinctly marks the dawn of the new age. So, Queen Elizabeth வந்து 1558ல வந்துட்டு த்ரோனுக்கு வராங்க, 57ல இந்த ஒர்க்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாங்ஸ் அண்ட் சானட்ஸ்ன்ற ஒர்க் வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்பவே வந்துட்டு நோட்வர்த்தியான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒர்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இங்கிலாண்டில் ஒரு நியூ ஏஜ் for English literature வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. It will be noted that thus far we have taken no account of the development of the drama during the periods which we have passed under review. We will deal with this important subject in our next chapter. ஸோ இது வரைக்கும் நம்ம ட்ராமா பற்றி எதுவுமே பேசல, நெக்ஸ்ட் சாப்டரில் ட்ராமா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹட்சன் சொல்கிறாரு. ஸோ இதோட கண்டினியூவேஷன் அண்ட் ட்ராமா பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். இதோட டைம்லைன் கொடுத்துருக்காங்க, அதை நம்மளே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், டேக் கேர்.